ஏப்ரல் 30 வருவதற்குள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தேதிகளில் கனமழை வரும் என்பது குறித்து ஏற்கனவே நம்ம நேற்றைய தினங்களில் மிக தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். எந்தெந்த மாவட்டத்தில் எந்த தேதிகளில் நமக்கு மழை வர வாய்ப்புகள் இருக்குன்னு. நேற்றைய தினங்களில் கொடுத்திருந்த வானிலை அறிக்கையில் சில நிறைய சந்தேகங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. குறிப்பாக கிருஷ்ணகிரி, தேனி, தென்காசி பகுதிகள், கோயம்புத்தூர், அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விருதுநகர், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் போன்ற பகுதிகள்லேருந்து அதிகமான கமெண்ட்ஸ் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து அதிகமான பேர் தொடர்ந்து கேட்டு வர்றீங்க. அதனால் எந்தெந்த மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள், எந்த நாட்களில் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பொழிவு இருக்கும் என்பது குறித்தும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை எப்பொழுது தொடங்கும் என்கிற தேதிகளையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்க போகிறோம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மறக்காம ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை எல்லாருமே கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு வானிலை அறிக்கையிலையும் மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் உறுதியாக மீண்டும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும். இப்போ நம்ம பார்க்கறதுக்கு பகல் நேரங்களில் வெயில் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். மழை வருவதற்கான அறிகுறிகள் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய தேதிகளில் கண்டிப்பாக நமக்கு மழை கொட்டி தீர்க்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. கோடை வெயில் பொறுத்தவரை பகல் நேரங்களில் இருக்கதாங்க செய்யும். அதில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லைன்னா பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர்ந்து பதிவாகும். இனி வரப்போகிற நாட்களில் சென்னை முதற்கொண்டு 41 டிகிரி செல்சியஸ் பதிவாக போகுது. இன்னும் நமக்கு சேலம், மதுரை, திண்டுக்கல் பகுதிகள், அதை தொடர்ந்து ஈரோடு, திருப்பூர் போன்ற இடங்கள்லாம் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை மே 1ஆம் தேதி அன்று நமக்கு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே இதற்கு நடுவில் ஒரு மழை பொழிவும் நம்ம எதிர்பார்க்க போகிறோம். அதனால் என்னதான் நமக்கு வெயிலுடைய தாக்கம் 40 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேரங்களில் வெயில் கொளுத்தினாலும் மீண்டும் வெப்பசலன இடி மழை பொறுத்தவரை தமிழகத்தில் தொடங்க இருக்கிறது. எந்த தேதிகள் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். முதலாவதாக ஏப்ரல் 29 மற்றும் 30ஆம் தேதிகள் மிக மிக முக்கியமான நாளுங்க. ஏப்ரல் 28 கூட நமக்கு எப்படின்னா, அதாவது நாளைய தினங்கள் கூட ஓரளவு மிதமான மழை மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் பதிவாகும். ஆனால் இந்த ஏப்ரல் 29, 30 தேதிகள் கர்நாடகா மாநிலம், கேரள மாநிலங்களில் முதற்கட்டமாக கனமழை தீவிரமடையும். பகல் நேரங்களில் கேரள மற்றும் கர்நாடகாவில் குறிப்பாக பகல் 12 அல்லது 1 மணிக்கு பிறகு மேகக்கூட்டங்கள் வர தொடங்கி நல்ல ஒரு மழை பொழிவாக இருக்கும். கர்நாடகாவில் பெங்களூர் பகுதிகளில் மழை நிச்சயமாக இருக்குது. ஏன்னா கடந்த முறை வானிலை அறிக்கை சொல்லும்போது பெங்களூர் கூட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக எங்களுக்கும் கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. நிச்சயமாக நம்ம கேரளா, கர்நாடகா, வடக்கு ஆந்திரா, தெற்கு ஆந்திரா மற்றும் தமிழகம் எல்லாமே தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெங்களூர் பகுதிகளில் ஏப்ரல் 19, 20 தேதிகளில் கடுமையான கனமழை, சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை, ஒரு குளிர்ச்சியான ஒரு வானிலை பொறுத்த வரைக்கும் நிலவ இருக்கிறது. இந்த பெங்களூர்ல 2 நாளுமே மழை இருக்கு. அதே மாதிரி கேரள மாநிலங்களில் திரிசூர், கோழிக்கோடு, எர்ணாகுளம் மற்றும் திருவனந்தபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் வெயில் தாக்கம் கடந்த சில நாட்களாக அதிகமாக இருக்கிறத பார்க்கிறோம். மழை வாய்ப்புகள், இடியுடன் கூடிய கனமழை கேரளாவில் 29 முதல் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலும் நல்ல ஒரு காற்றுடன் கூடிய கனமழையானது வெளுத்துவாகும். சரிங்க, அங்கே மழை வர்றதுனால தமிழ்நாட்டில் எப்படிங்க மழை வரும்னு கேட்குறீங்களா? அதையும் நம்ம சொல்கிறோம். அதனுடன் தமிழக மேற்கு தொடர்ச்சியிலும், ஏன்னா கேரளாவில் மழை தீவிரமாச்சுனாலே கண்டிப்பாக அதன் மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பாக இருக்கும். குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அவலாஞ்சி, குந்தா இது போன்ற இடங்கள் நமக்கு மழை பெற வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் முடியறதுக்குள்ள நிச்சயமாக நமக்கு மழை வரும். கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாறு உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழையும், மற்ற இடங்களில் மிதமான மழையும். தேனி மற்றும் தென்காசியில் அவ்வப்போது விட்டு விட்டு மழைக்கான வாய்ப்புகள் வருகிற நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும். அதுக்காக தான் நம்ம தேதிகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். 29 அந்த மழைக்கான மாற்றங்கள் வானிலை நீங்கள் பார்ப்பீங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை சில சமயங்களில் இருக்க போகுது. ஆகவே ஒரு தொடர் மழை வாய்ப்பாக 2 நாட்களும் தமிழகத்தில் மழை இருக்கும். நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் மலை பகுதிகளிலும்
அதே மாதிரி உள் மாவட்டங்கள், ஏன்னா கர்நாடகா மாநிலங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம், பெங்களூர் பகுதிகளுக்கு தேதிகள் குறிச்சாச்சு. 29, 30 2 தேதியும் நம்ம பெங்களூருக்கு நம்ம தேதிகள் குறிச்சிருக்கிறோம். பெங்களூர் பகுதிகளில் மழை வந்துச்சு அப்படின்னா அந்த மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து தமிழகத்தை நோக்கி முன்னேறுவதற்கான வாய்ப்பாக இருக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை ஏப்ரல் 29 மற்றும் 30ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் முதல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கும். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை, பர்கூர், மாரண்டஹள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இன்னும் நமக்கு என்னென்ன பகுதிகள்லாம் கிருஷ்ணகிரியில் இருக்கோ எல்லா இடங்களும், ஒசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கடுமையான கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும். கிருஷ்ணகிரியை தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்திலும் பரவலாக கனமழையும், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்திலும் ஏப்ரல் 29, 30 தேதிகளில் பரவலாக நமக்கு விட்டு விட்டு மழை வாய்ப்புகள், மாலை அல்லது இரவு நேரங்களில் கனமழையானது தீவிரமடையும். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கீங்க இல்லையா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேற்கு பகுதிகள், அதாவது சாத்தனூர் அணை, இந்த மாதிரி அந்த மேற்கு பகுதிகளில் இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து மிதமான மழைக்கான வாய்ப்பாகவும், மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியான ஒரு மழையாக இருக்கும். திருவண்ணாமலை மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பகுதியான மழை, வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் ஓரளவு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை ஒதுக்கி நமக்கு மழை இருக்கும். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோட்டில் பகுதியான மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதனால் வெயில் கொளுத்திக்கிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக மழை இருக்குது, நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்க முடியும். மாத இறுதியில் ஏப்ரல் 30 வருவதற்குள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை என பல்வேறு இடங்களில் கணிசமாக நமக்கு அந்த நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் அதிகரித்து சில இடங்களில் கனமழையாகும், சில இடங்களில் மிதமான மழையாகும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது தென் மாவட்ட பகுதிகள். தென் மாவட்டங்களில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் 100% கண்டிப்பாக மழை வராதுங்க. ஏன் அப்படின்னா இது மழை ஒதுக்கி தான் பதிவாகும். எந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோ அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ நேரடியாக கரை கடக்க வாய்ப்பு கிடையாது. அதனால நமக்கு இந்த கோடை மழை பொறுத்த வரைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தென் மாவட்டத்தில் மழை ஒதுக்கி தான் ஏப்ரல் 29, 30 வந்து நமக்கு பதிவாக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மே 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி கூட பரவலாக பகுதியாக கூட நம்ம சில இடங்களில் மழை உண்டு. அதனால் ஒரே நேரத்தில் எல்லா பகுதிகளிலும் மழை வராது. தென் மாவட்டங்களில் கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகள் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், இது போன்ற அம்பாசமுத்திரம் போன்ற இடங்கள், திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், இங்கெல்லாம் நமக்கு வந்து பகுதியாக சில இடங்களில் லேசான மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்கிறோம். அடுத்ததாக வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசியாகணும். இங்கே வந்து மிதமான மழை மட்டும்தான். ஏப்ரல் 29 மே 2 வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பகுதியாக மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு. டெல்டாவில் பகுதியான மழை பொழிவு அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் மட்டும் நமக்கு மழை ஒதுக்கி பதிவாகும். ஆனால் இந்த தேதிகள் சொல்லப்படுற தேதிகளில் வந்து ஒரே நாளில் தமிழ்நாடு முழுவதும் எல்லா பகுதிகளிலும் மழை வந்திராது. அதை நம்ம தெளிவுபடுத்திடுறோம். ஏன் பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றும் அப்படின்னு சொல்கிறோன்னா, உங்களுக்கு இப்போ தான் நம்ம சொல்லியிருந்தோம், இது கோடை மழை, தென்மேற்கு பருவமழை நமக்கு எப்போ தொடங்குதோ அப்போ தான் நம்ம மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்க முடியும். இன்னும் தென்மேற்கு பருவமழை தொடங்குறதுக்கே இன்னும் 1 மாதம் இருக்குது. இன்னும் அடுத்த மாத கடைசியில் தான், மே மாத இறுதியில் தான் தென்மேற்கு பருவமழை தொடங்க போகுது. அந்த பருவமழை தொடங்குற வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பகுதியாக சில இடத்துல மழையும் சில இடத்துல மழை இல்லாமலும் நம்ம வந்து பார்க்க முடியும். அதனால் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நாளைய தினத்தில் நிச்சயம் சொல்லுவோம். எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகலாம், எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சிலர் வந்து கேள்விகள் கேட்டிருந்தீங்க. மழை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக ஒரு 5 முதல் 7 சென்டிமீட்டர் வரைக்குமே கூட தமிழகத்தில் அந்த ஏப்ரல் 29, 30 தேதிகளில் நம்ம நிச்சயம் எதிர்பார்க்கலாம். ஓரிரு மாவட்டங்களில் நல்ல ஒரு வலுவான கனமழை கூட உறுதியாக நமக்கு பதிவாகும். மே கடைசி வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு. அதனால் எப்போங்க தென்மேற்கு பருவமழைன்னு கேட்டிருந்தீங்க. மே கடைசி வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அந்தமான் பகுதிகளில், தமிழகத்தில் தான் மே இறுதியில், ஆனால் அந்தமான் மற்றும் நிக்கோபார் போன்ற தீவுகளில் மே 2வது வாரத்தில் தொடங்கலாம் என்ற எதிர்பார்ப்புகள் ரொம்பவே அதிகமாகியிருக்கு.
அதனால் மே 2வது வாரங்களில் நமக்கு தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை நிச்சயமாக அந்தமான் பகுதிகளில் தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.